வார்த்தைகளை பேசக்கூடாது. மனதில் வஞ்சம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது. பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும். தினமும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரவணபவ் என்று சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள். உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகனை கோவிலுக்கு சென்று பாருங்கள். வேலை இல்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள். அவ்வளவுதான். தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும். அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு, இவ்வளவுதான் விரதம். இந்த 48 நாட்கள் முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கும் மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அந்த முருகப்பெருமானே உங்களோடு வாழ்க்கையில் பயணிப்பார். உங்களுக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களை அவனை ஏற்றுக்கொள்வான். அந்த முருகப்பெருமானே